பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மை மறவாமல் நிறைந்திருக்கிற தெய்வம். உன் கையை கொண்டு தொடங்கினதையெல்லாம் உன் கையை கொண்டே நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த புதிய வருடத்தில் முதல் மாதத்தில் உங்களை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமெல்லாம் தகுதியுள்ளவர்கள் நீதியுள்ளவர்கள் என்பதால் அல்ல, கர்த்தர் நம்மை கிருபையினால் நிலைநிற்க செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளவோ மரணங்கள் கேள்விப்படுகிறோம். வேகமாக போனாங்க, மெதுவாக போனாங்க, நடந்து போனாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மரணங்களை எல்லாம் என்ன பண்ணுறோம், அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்மளே தப்பாக போனாலும் நம்மளை ஆண்டவர் கொள்ளுகிறதற்கு அனுமதிக்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் தான்ப்பா ராங் ரூட்டில் போயிட்டேன், அவன் என்னை முட்டை வந்துட்டான்ப்பா, ஆனாலும் என்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுதான் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தரும்போது நம்ம நினைக்கணும், நம்ம கொண்டு ஏதோ ஒரு திட்டம் என்ன பண்ணுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ என் கையை கொண்டு தொடங்கினதை நிறைவேற்றும்படியாகவே எனக்கு ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகம் எரேமியாவின் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் எரேமியா 31 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 11வது வசனத்திலிருந்து. ஆ ஆ ஆ ஆ அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. ஆமென். ஆமென். எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இந்த சபைக்கு உங்களை வரவேற்கிறோம், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை நம்ம சபைக்கு வரும் பொழுதும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். இந்த சபையிலே வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த 10வது வசனத்தினுடைய பகுதியிலிருந்து நான் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுவாராக. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளிலே, ஆமென் சொல்லுங்களேன். நாம் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார் ஆண்டவர்? ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தங்களை, சபைக்கென்று வாக்கு தத்தங்களை, தனி நபருக்கென்று வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம மனசில் என்ன பண்ணோம் இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும், ஒரு 3வது மாதம் கேட்டோம்னா 3 மாதம் காடும் பத்திரமா இருக்கும். வாக்கு தத்த காடும் பத்திரமா என்ன பண்ணும் இருக்கும். வசனமும் எப்போயாவது யோசிச்சு பார்த்தா ஞாபகத்துக்கு என்ன பண்ணும். ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் அது காணாமையே என்ன பண்ணிடும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் வாக்கு தத்தன்ற கான்செப்டே காணாமல் போயிடுது. ஆனால் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னால் அதை நிறைவேற்றும் அளவும் அதை என்ன பண்ணுவார், நினைத்திருக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் மறவாமல் நிறைந்திருக்கிற தெய்வம். உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா 3 மாதம் வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு 4வது மாதம் மறந்து போகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய பகுதிகளில் நாம் யோசிப்போம்னா 3 மாதங்கள் நமக்கு என்ன பண்ணும், அதுக்கப்புறம் நினைவு இருக்காது. சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு மறந்து போயிடும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளிலே, ஆமென் சொல்லுங்களேன். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கான ஒரு சிறந்த வழி என்ன தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு தீவுகளிலே அறிவிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நினைச்சு பார்ப்போம்னா, போன வருடம் ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அந்த வருடத்தின் முடிவுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, நிறைவேற்றி இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய பகுதி என்னன்னா, அடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்ம போயிடுறோம். கடந்த வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணிடுறோம்,
இப்போ மறந்து போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிற அந்த அந்த மனப்பான்மைக்குள்ளே நம்ம வர்றதே. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்ன்றது, அதாவது தேர்தலில் வந்து இன்னென்ன செய்வோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அடுத்த தேர்தல் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சோம்னு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்றது என்ன பண்ணுவாங்க. நம்ம ஆண்டவர் போன வருஷத்தில் அதை என்ன பண்ணிட்டாரு, முடிஞ்சிருச்சு, அதை வாயவே என்ன பண்ணக்கூடாது, அடுத்த வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் என்ன தருவாரோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன பண்ணிடுறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பின்பாக உள்ள வசனம் 11வது வசனம், கர்த்தர் யாக்கோபை மீட்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது நமக்கான வார்த்தை தான். ஆண்டவர் நம்மை மீட்டு நம்மை விட பலத்தவனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். இந்த வருடத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்றார், நம்மை பலவானுடைய கைக்கு மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் வந்து அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதனுடைய பகுதியினுடைய இரண்டாவது ஒரு முக்கியமான பகுதியை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து அப்படின்னா, நாம் இயேசு என்கிற வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், யோவான் பகுதியிலிருந்து முதல் அதிகாரத்தில் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து அப்படின்னா என்னன்னா, இயேசு என்கிற வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம கேட்கிறதெல்லாம் எதுனா இயேசு என்கிற வாக்குத்தத்தத்தையே என்ன பண்றோம். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த பகுதி சொல்லுது, அந்த அந்த வசனத்தை இயேசுவோடு ஒப்பிடலாமா? யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? யாக்கோபை மீட்டு, உங்களை என்னையும் இந்த உலகத்திலிருந்து இயேசு மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறையா சாட்சிகளை நாம் கேட்போம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன பண்ணிட்டேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ அந்த நினைவு கூட எனக்கு வர்றதே. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனை கூப்பிட்டு நாளையிலிருந்து நீ குடிக்காதப்பா, குடியை விட்டுரு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவேன், எனக்கும் ஆசைதான், ஆனாலும் என்ன பண்ண முடியல. ஆனால் இயேசுவினிடத்தில் வருகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த மீட்பை தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தினுடைய பகுதிகள் வந்து நம்மை மேற்கொள்ளுகிறவைகளாகவே என்ன பண்ணுது. மொபைல் வந்து கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கை சும்மா இருக்க மாட்டேங்குது, எங்கிட்டா சார்ஜ் போடலாம் அப்படின்னு என்ன பண்ணுது. ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறவைகளாகவே என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் அதான் அந்த வசனம் சொல்லுது, அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடன் பாரங்கள் சில நேரங்களில் நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்மை மேற்கொள்ளுகிறவைகளாகவே என்ன பண்ணுது. ஏன் கடன்னால மறிச்சு போறாங்க, சிலர் வந்து இந்த மதிப்பெண்களால் மறிச்சு போறாங்க, சிலர் தோல்விகளால் மறிச்சு போறாங்கன்னா அவங்களுக்கு அதை மேற்கொள்ளுகிறதாகவே என்ன பண்ணுது. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை அப்படி விடுகிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவனினும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் இயேசு என்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோம்னா ஆண்டவர் சொல்றாரு, அவனிலும் பலத்தவனுடைய, அதாவது நம்மை விட பலத்தவனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த பகுதி, அவர்கள் வந்து கம்பீரித்து ஓடி வருவார்கள், அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசு என்கிற வாக்குத்தத்தை பிடித்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்றதை இந்த இடத்துல என்ன பண்றாரு சொல்றாரு, சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து. ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த பகுதியை நான் உங்களோடு இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நாம் சபைக்கு வருகிற பொழுது நம்முடைய மனப்பான்மை என்னவாக இருக்கிறது அப்படின்றத நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு போலேன்னா பாஸ்ட் என்ன பண்ணுவார்? கேட்பார். நாளைக்கு ஏன் வரலைன்னு என்ன பண்ணுவார்? கேள்வி கேட்பார். நைட்டு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவார்? நாளைக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவார். அதனாலேயே சில சபைக்கு என்ன பண்ணுறோம்? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? சண்டே அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே என்ன ஆயிடுதுன்னா, ஒரு கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம். பொங்கல்னா பொங்க வைக்கிற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு என்ன பண்ணணும்? அது ஒரு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ட்ரெடிஷனாக என்ன பண்ணிடுச்சு? இது ஒரு ட்ரெடிஷனல் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் 2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் எது நம்மளுடைய மனநிலைமையாக இருக்கணும்னா, சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து. ஆமென் சொல்லுங்களேன். நானும் நீங்களும் சபைக்கு வருகிற நோக்கமே மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன நோக்கத்தோடு நாம் வரணும்னா, நான் சீயோனின் உச்சியிலே இயேசுவுக்காக கம்பீரிக்கிறவனாய் நான் நிற்பேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு அடுப்பாங்கடையில் நம்ம கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணாமல் வந்தது என்ன பண்ணும்? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தான் நமக்கு இந்த வெளி உலகத்தில் இருக்கிற எல்லாம் நம்மை மேற்கொள்ளுகிற சம்பவங்களும் நினைவுக்கு என்ன பண்ணோம்? நம்ம தலையை சுற்றி வட்டம் போடும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கணும்னா, கர்த்தரை கம்பீரிக்கிறதுல இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அடுத்த பகுதி சொல்லுது, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பதாகிய இந்த நன்மைகளுக்காக. ஒரு காரியத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம நிறைய நேரங்களில் ஏன் சபையை விட்டு நம்ம போகிறோம்னா, இவைகளெல்லாம் எனக்கு எங்கேயாவது இருந்து கிடைக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஏன் வேலைக்கு போகிறோம்? 10 ரூபா கூட என்ன பண்ணும்? நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த 10 ரூபாயை இழக்கிறதுக்கு தயாரானால் அதை விட 100 ரூபாயை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த வார்த்தை எப்படி தான் சொல்லுது. என்னென்னா, கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக சபைக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மேலே அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அருளும். ஆமென் சொல்லுங்களேன். நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகள்னே என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்துக்குரிய வீடு, நிலங்கள், பணம், பொருள் இதெல்லாம் யாருடையதுன்னு நினைக்கிறோம்? இந்த உலகத்துக்குரியவைகள் நினச்சே நம்ம ஓடிக்கிட்டே என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் ஓடணும், இந்த காசை சேர்த்து வைக்கணும், இந்த காசை அங்கே போடணும், இங்கே போடணும், நகை வாங்கணும், நட்டு வாங்கணும். பொன்னும் வெள்ளியும் நல்லா சொல்லுங்களேன். வசனம் தெரியாதா? பொன்னும் வெள்ளியும் யாருடையது? கர்த்தர் அருளும். ஆமென் சொல்லுங்களேன். சபையை தேடி கழிகூறதுக்கு வந்துட்டா ஆசீர்வாதம் பின்னாடியே என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்தை துரத்திட்டே போனால் கடைசி வரைக்கும் துரத்திக்கிட்டே தான் என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற காரியம் புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது காரியம் புரியுது? என்ன இவ்வளவு சிம்பிளான விஷயத்தை போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி கேட்குறீங்களா? என்ன இவ்வளோ சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். சபை கர்த்தரிடத்தில் கலிகூறுகிறதா என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் சபை வளரும். ஆமென் சொல்லுங்களேன். சபையை பார்க்கும்போது இந்த சபை பொழுதுக்கும் அழுதுகிட்டே இருக்கும், அப்படி இல்லை. இது கலிகூறுகிற சபையாக என்ன பண்ணணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேசத்துக்காக கதறி அழுது மன்றாடி ஜபிக்கிறது வேறு. ஐயோ என் வாழ்க்கையா இப்படி இருக்குன்னு அழுகிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய கலிகூறுதல் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கடைசி அந்த பகுதியை கவனிங்களா. அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நீங்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நீங்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஏன் தொய்ந்து போகிறோன்னா, நம்ம நம்பி இருக்கிற மனுஷன் நம்மளை விட்டு போனோன்னு என்ன பண்ணிடுறோம்? ஒரு குறிப்பிட்ட சபை, அந்த சபையில் ஒரு நபர் ரொம்ப பொறுப்பாக இருந்தார். எல்லா பொறுப்பையும் அவரே பார்த்துப்பார். இந்த லேப்டாப் போடுறது, சாங் எடிட் பண்ணுறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, எல்லா வேலைகளையும் அவரே என்ன பண்ணார்? கவனிச்சார். அது ஒரு பெரிய அமைப்பு. நமக்கு சின்னது தான், ஒரு லேப்டாப் இருக்குது, பெரிய அமைப்பு. எல்லா காரியத்தையும் கவனிக்கணும். ஒவ்வொரு மெயில் பாஸ்வேர்டு வேணும்,
ஒவ்வொன்றுக்கும் இதுதான் அலைன்மெண்ட்டு, இப்போ இதுதான் கொடுக்கணும், கேலண்டர்லாம் அவர் தான் டிசைன் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் கண்காணிக்கிறாரு. அப்படியே போட்டு என்ன பண்ணிட்டாரு, வெளியே போயிட்டாரு. நேற்று இந்த வசனம் வரும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. என்னென்னா, ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க விரும்பிட்டார்னா நம்மளை ஒரு நாள் தொய்ந்து போகவே விடவே. ஆமென் சொல்லுங்களேன். அது எந்த மனுஷன் நம்மளை விட்டு போனாலும், அது எவ்வளவு பெரிய காரியம் நம்மளை விட்டு போனாலும் கர்த்தர் நம்மளோட இருப்பாருன்னு நம்ம தொய்ந்து போக விட மாட்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது அவங்க சாட்சியாக சொன்னாங்க. என்னென்னா, இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. ஆனால் 2 டேஸில் 2 நாளில் எல்லாத்தையும் மறுபடி ரீஅலைன் பண்ணி செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்னு சொன்னாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதெல்லாம் வந்து எதனாலேனா இந்த 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 வார்த்தை சொல்லுது, இனி தொய்ந்து போவது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. உதாரணமாய் சில காரியங்களை பார்க்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் நல்லா கவனிங்க. இந்த அந்த எரேமியாவின் புஸ்தகத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் அதை வாசிச்சுட்டு நம்ம திரும்ப இதுக்கு வரலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31 10வது வசனம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளிலே போதும். இங்கே இப்போ வாங்களேன். இல்லை, 2வது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் உன் கையிலே. நல்லா கவனிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, கர்த்தர் வந்து யாரோட பேசுறாருன்னா யோசுவாவோட சில காரியங்கள் என்ன பண்றாரு, கர்த்தர் பேசுறார். இப்போ இந்த வார்த்தைகளை அப்படியே போய் யார்கிட்ட கன்வே பண்றாருன்னா இருக்கிற ஜனங்களிடத்துல யோசுவா என்ன பண்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய பெரிய பகுதி கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன்றதுக்கான ஒரு பெரிய பகுதி என்னன்னா, கர்த்தரிடத்தில் கேட்டதை தூரமா இருக்கிற தீவுகளிலே அறிவிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ யோசுவா என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன பண்றாரு, கேட்கிறாரு. கேட்டுட்டு போய் இனி என்ன செய்யணுன்றத ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, அந்த அந்த ஆசாரியர்களுக்கு அதை அவர் அறிவிக்கிறாரு. ஜனங்களை நோக்கி என்ன சொல்லணுமோ, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்க, யுத்த அதை வாசிங்களேன், அந்த 7வது வசனத்தை. பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், நடக்க கடவர்கள். எக்காலங்களை ஊதினார்கள். அடுத்த வசனத்தை கவனிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தங்காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஆண்டவர் வந்து நம்மளோட பேசுகிறாருன்னா எது வரைக்கும் அமைதியாக இருக்கணுமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எப்போ ஆர்ப்பரிக்கணுமோ அப்போ சரியாக என்ன பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். அது இந்த பாஸ்டர் இப்போ தான் சொன்னாங்க காலையில், இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருந்தேன், அதை திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, நினைவுபடுத்துகிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்போது ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய பெட்டி பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்பவும் பாளையத்தில் வந்து 13வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென் சொல்லுங்களேன். இந்த 7 நாட்கள் அவங்க குறிப்பிட்ட பகுதியை என்ன யோசுவா சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சுட்டே என்ன பண்றாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், அதை நாம் அறிவிக்கிறவர்களாய் நம்ம அதை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும். நம்ம பார்க்கிறவன் அடுத்தவனும் என்ன பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
யோசுவா கர்த்தரிடத்துல கேட்கிறாரு, அதை வந்து இவங்கள்ட்ட கன்வே பண்றாரு. இவங்க அதை என்ன பண்றாங்க, 7 நாள் என்ன பண்றாங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, சரி ஏதோ சொன்னாரு, சுத்தணும், எக்காலத்தை ஊதணும், சரி பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணலாம், செய்யலாம். 7 நாட்கள் தொடர்ந்து என்ன பண்றாரு? ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த 7 நாட்கள் செய்யும்போது தான் அந்த மதில் இடிந்து விழுந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கோட்டை இடிஞ்சு விழுகிறதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் என்ன பண்ணல, இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறத செய்கிறத அந்த அதை பொறுமையாக அதை செய்யும் பொழுது அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சில காரியங்கள் நடக்காமல் போகும்னா அது அந்த அந்த காரியத்தை குறித்த வெறுப்பு நமக்கு என்ன பண்ணிடும், வந்துடும். நம்ம நினச்சிருப்போம் இந்த 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 டைமுக்குள்ளே இது நடந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம். அது நடக்காத பட்சத்தில் அது மேலே இருக்கிற அந்த பிரியமே என்ன பண்ணிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, பொறுமையாய் காத்திருந்து ஆர்ப்பரிக்கிற கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னாகமம் 10வது அதிகாரத்தினுடைய பகுதி 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். என்னாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம். நல்லா கவனிங்க. உங்கள் தேசத்திலே உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்கே எப்படி போட்டிருக்கா, நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கங்க, நீங்கள் பகைஞருக்கு ரட்சிக்கப்படுவீங்கன்னு போட்டிருக்கா? போய் ஒளிஞ்சுக்கங்க உங்கள் பகைஞன் வரும்போதுன்னு எழுதப்பட்டிருக்கா? இல்லை. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இது முன்னாடி பகுதி, பூரிகைகளை பெருந்தொன்னையாய் முழங்க கடவீர்கள். சாரி, அதுக்கு முன்னாடி உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது, ஆமென் சொல்லுங்களேன், யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள், அப்பொழுது உங்கள் தேவனாகிய நம்ம வந்து ஒரு 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 வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம இருக்கிற அந்த தைரியம் வேற. நம்ம ஒரு காரியத்தை ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓய்ன்னு என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்க, பெருந்தொனியா கத்துவாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யுத்தத்திற்கு போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ண சொல்றாரு? ஆமென் சொல்லுங்களேன். எரிகோ மதில் முன்பாக நின்று துதிக்கிற அந்த மனநிலை தான் இந்த எரிகோ மதில விழும்படி என்ன பண்ணுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரச்சனையை பார்க்கும்போது, ஒரு தடைகளை பார்க்கும்போது நம்ம தொய்ந்து போயிடுறோம். எதனாலனா, இனி ஒன்று என்ன பண்ணாது. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்கள் தொய்ந்து போவது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறி விடுகிறோம்னா, இந்த வருடத்தில் கர்த்தர் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாற்றுகிறார்னா, எரிகோ மதிலே முன்பாக நின்றாலும் அல்லது யுத்தத்திற்கு போகிற சூழ்நிலை, அங்கே தோல்வி கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா, நம்ம கூட்டத்தில் இருக்கவன் எத்தனை பேர் செத்து போவேன், அவங்க கூட்டத்தில் இருக்கவன் எத்தனை பேர் நம்ம ஆட்களை பிடிச்சு எதுவும் சித்திரவதைப்படுத்துவேன், இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? யுத்தத்திற்கு போகும்போதே ஆண்டவர் சொல்றார், நல்லா துதிச்சுட்டே என்ன பண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனைகள் வரும்போது துதிச்சுட்டே என்ன பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள், அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16 வாசிக்கலாம். ராஜா கட்டளையிட நல்லா கவனிங்களேன். போதும். இப்போ ராஜா வந்து நான் அநேக நாட்களில் இப்படி நினச்சிருக்கிறோம், என்னை ஆண்டவர் வந்து நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்னு யார் சொன்ன மாதிரி நினைக்கிறோம்னா, தானியேல் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறோம். ஆனால் அது யார் சொன்னான்னா, ராஜா என்ன பண்ணுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதை யார் சொல்கிறான்னா, ராஜாவே சொல்கிறாரு. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், அப்போ எந்த அளவுக்கு ராஜாவுக்கு சுவிசேஷம் போயிருக்குன்னா, ராஜாவே உன்னை ஆண்டவர் தப்புவிப்பான்னு சொல்கிற அளவுக்கு சுவிசேஷம் என்ன பண்ணியிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன்.
பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷம் எப்படி போகுதுன்னா, எப்படி போகுது? இவளும் சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, ஆனால் பொழுதுக்கும் சண்டை தான் என்ன பண்ணுறாங்க, பொழுதுக்கு என்ன பண்ணுறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ராஜாவுக்கு எப்படி சுவிசேஷம் போயிருக்குன்னா, நான் சிங்கக்கெபியில போட்டாலும் ராஜா உன்னை தப்புவிப்பார்ன்ற அளவுக்கு சுவிசேஷம் என்ன பண்ணியிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அநேக நாட்கள் இப்படியே கேள்விப்பட்டோம். தானியேல் வந்து என்னை, அதாவது இது வந்து எந்த பகுதினா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய பகுதியில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களை தப்புவிப்பார் தப்புவியாமற் போனாலும் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பகுதியில் தான் என்ன பண்ணுவாங்க. நம்ம இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இங்கே ராஜா சொல்கிறாரு பாருங்களேன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. ஆமென்னு சொல்லுங்களேன். நைட்டெல்லாம் சாப்பிடலை, ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான், அவனுக்கு நித்திரை வராமற் போயிற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா காலையில் எந்திரிச்சு வந்து கேட்குறாரு, 20வது வசனம். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தாசனே நல்லா கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் இருக்கிற தீவுகளுக்கு அதை அறிவி. இதுதான் வந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கான கற்பனையாவே ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றார். தானியேல் வந்து அதை தெளிவா என்ன பண்றாரு, தெளிவா செய்கிறார். என்ன செய்கிறார்னா, இவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார், கர்த்தர் எதை வேணாலும் செய்வார், என்ன வேணாலும் நம்மளை செழிக்க பண்ணுவார்ன்றதை வந்து இந்த தானியேலின் மூலமாய் ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு நபருடைய வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுவார்னா அதுதான் நல்ல ஆராதனை. நான் சொல்றது புரியுதா? ஆராதனைன்னு சொல்றோம்ல, நம்ம ஆராதிக்கிறது இங்க வந்து நல்லா பாட்டு பாடி அபிஷேகமா ஆராதிக்கிறது அது ஒரு பக்கம். இன்னொரு பகுதி என்னன்னா, வாழ்க்கையை பார்த்து ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறதா நல்ல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அதுதான் நல்ல ஆராதனை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இப்ப தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்து ராஜாவுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் நம்பிக்கை என்ன பண்ணுது, என்ன அப்படின்னா, என்ன நம்பிக்கையும் விசுவாசமும் வருதுன்னா, ஆராதிக்கிற தெய்வம் உன்னை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எவ்வளவு உறுதியா சொல்றாருன்னா, நிச்சயமா என்ன பண்ணுவாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? காலையில வந்து கேட்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய தைரியமான விஷயம். அவர் வந்து ரொம்ப துக்கமா தான் கேட்கிறாரு. நாம கூட அதை என்ன பண்ண மாட்டோம், விசுவாசமா ஒரு காரியத்தை போய் இது நடந்துருச்சான்னு போய் கேளுங்கன்னு சொன்னா, ஐயோ பயமா இருக்கு, கேட்டது நடக்கலைன்னு சொன்னா மனசு என்ன பண்ணிடும், வருத்தமா. ஆமென்னு சொல்லுங்களேன். காலையில போய் துயர சத்தமா கேட்கிறாரு, உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது, ராஜாவே நீர் என்றும், இந்த ராஜாவே நீர் என்றும் வாழ்க, இதுவரைக்கும் ராஜாவுக்கு என்ன பண்ணியிருக்காது, கிடைச்சிருக்காது. ராஜாவே நீர் என்றும் வாழ்கின்றது இதுவரைக்கும் ராஜாவுக்கு என்ன பண்ணியிருக்காது, தானியேல்ட்ட இருந்து கிடைச்சிருக்காது. ஏன் கிடைச்சிச்சுன்னா, நீங்களும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறதுனால ராஜாவே நீர் என்றும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 22வது வசனத்தை மட்டும் பார்த்து நம்ம சீக்கிரம் முடிக்க போறோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், நீதிகேடு செய்ததில்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இதுதான் ஆராதிக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் எவ்வளோ பெரிய உத்தமன் தெரியுமா, என்னைய சிங்கம் கடிச்சிருமா அப்படின்னு என்ன பண்ணல. ஆமென்னு சொல்லுங்களேன். சில நேரங்கள் நம்ம எப்படி ஜோம் பண்றோம், 10 மணி நேரம் நான் ஜோம் பண்ணியிருக்கேன், எனக்கு இது நடக்காம இருக்குமா அப்படி என்ன பண்றோம். ஆமென்னு சொல்லுங்களேன். இவ்வளவு நேரம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன், எனக்கு ஆண்டவர் செய்யாம போவாரா அப்படின்னு கேட்கறது. 10 மணி நேரம் நான் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இது நடக்காம போயிருமா. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சுயத்தை ஆராதிச்சுட்டே என்ன பண்றோம், நம்ம காரியத்தை நம்முடைய சுயத்தையே என்ன பண்றோம், பூஸ்டப் பண்ணிக்கிறோம். அதை உயர்த்தி என்ன பண்ணிக்கிறோம், நான் இவ்வளவு நேரம் ஜெபித்தேன், இவ்வளவு நேரம் வேதம் தியானித்தேன், இவ்வளவு நேரம் வேதம் படித்தேன் எல்லாம் சொல்லிட்டு நம்மளை நாமளே உயர்த்தி என்ன பண்ணிக்கிறோம்.
ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு போய் அந்த அந்த 7 மடங்கு சூளையாக்கப்பட்ட தீயினுடத்தில் போடும்போது அவங்களுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது என்னன்னா, நாங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கிறோம், அதனால் என்னை கண்டிப்பாக தப்புவிப்பார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்ல அது. அது தேவனை குறித்து உயர்த்துகிற வார்த்தைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய், அவருடைய எபிலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை பற்றி அந்த இடத்துல சுவிசேஷம் என்ன பண்ணுறாங்க, சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்கிற பொழுது கர்த்தரை துதிக்கிற துதியில் தான் அநேகருடைய ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரங்களில் போன மாதத்தினுடைய கடைசி வாரத்தினுடைய பகுதியில் நாம் இந்த வார்த்தையை கேட்டோம். என்ன வார்த்தை? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது எரிகோ மதிலானாலும் நன்மைதான், அது யோசேப்புக்கு குழியானாலும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எரிகோ மதிலுக்கு முன்பாக துதித்து எரிகோ மதில் இடிக்கப்பட்டு உள்ள போனப்ப எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறதற்கு மனதுள்ளவர்களா என்ன பண்ணாங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை அன்னைக்கு இருக்கிற ஆயுதங்களை கொண்டு அவர்கள் அந்த எரிகோ மதிலை தகர்த்திருந்தா அந்த ஆயுதங்கள் பெரிதாய் பேசப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னைக்குமே எந்த ஆயுதங்களையோ இந்த உலகத்தின் படைப்புகளையோ பெருசா பேசுறதுக்கு நினைக்கிறதே. ஆமென் சொல்லுங்களேன். கடைசி வரைக்கும் அவருடைய தீர்மானம் என்னன்னா, எல்லா சூழ்நிலைகளையும் என்னை ஆராதிக்கிற கூட்டம் தான் என்ன பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த வருடத்துல நம்முடைய சபை எப்படி இருக்கும்னா, கலிகூறுகிற சபையா என்ன பண்ணணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுபவிக்கிற சபையா நாம இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப தானியேல் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றாருன்னா, லிட்ரல் மீனிங்ல சொல்றாரு. உண்மையிலேயே அவர் பார்த்தது மாதிரி என்ன பண்றாரு? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? தூதன் கட்டி போட்டதை இவர் என்ன பண்ணல, ஆனா அவர் எப்படி சொல்றாருன்னா, அந்த அனுபவிச்சு சொல்லுகிற அந்த 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 உணர்வு. ஆமென் சொல்லுங்களேன். என்னை ஆண்டவர் இன்னைக்கு தப்பு வச்சிருக்கிறான்றதை அனுபவிச்சு என்ன பண்ணணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு என் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்திருக்காருன்றதை அனுபவிச்சு நன்றி சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விபத்துகளின் மத்தியில் நாம் இருக்கும்போது கூட ஆண்டவர் என்னை தப்பு வச்சாருக்குன்ற எப்படி சொல்லுவோம்னா, எப்பா ஆண்டவர் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, தப்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த ஒரு பய உணர்வோடையே என்ன பண்ணுவோம். நான் சொல்றேன், அனுபவிச்சு பேசுகிற வார்த்தைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுபவிச்சு ஒரு காரியத்தை செய்யும் போது தான் அந்த அதனுடைய முழு நிறைவை நாம் என்ன பண்ணிக்க முடியும். நம்ம சில நேரங்களில் சில காரியங்கள் ஆண்டவர் நன்மை செஞ்சுட்டாருன்னா அதை அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற அந்த இமோஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாது. நாம் எப்படி சொல்கிறோன்னா, இமோஷனலாக அப்பா தேங்க்யூப்பா இந்த காரியத்தை என்ன பண்ணிட்டியே, ஆமென் சொல்லுங்களேன். அது ஏதோ ஒரு விதத்தில் எமோஷனலாக சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணிடுறோம், ஒரு கோவம் வர்ற மாதிரி. நன்றி சொல்கிறது எப்படி ஆயிடுச்சு, ஒரு கோவம் டே அப்படின்னு திட்டிவிட்டு அப்புறமாட்டிக்கு சரி விடு அப்படின்னு சொல்கிற அந்த கோபம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும். நன்றி சொல்லுகிறது நமக்கு அது இமோஷனலாக என்ன பண்ணக்கூடாது, அது நம்முடைய அனுபவமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? காலையில் எந்திரிக்கும் போது ஆண்டவரை நன்றிப்பா என்னை உயிரோடு என்ன பண்ணியிருக்கிறிய. காலையில் எந்திரிச்சு உடம்பை பார்த்து எப்பா நல்லா இருக்கு, செத்து போகலை, உயிரோடு இருக்கிறோம், நன்றிப்பான்னு என்ன பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தானியேல ராஜா எப்படி தான் கேட்டார்னா, எட்டி பார்த்து கை காலெல்லாம் இருக்குதா அப்படிதான் என்ன பண்ணுறாரு. ராஜாவுக்கு நம்பிக்கை இருக்கவே உயிரோட என்ன பண்ணுவேன். ஆனால் ஏதாவது ஒரு பாட்டை இது என்ன பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? கையோ காலோ எதையாவது என்ன பண்ணியிருக்கோம், பசிக்கு என்ன பண்ணியிருக்கோம், தின்றுருக்கோம். அப்படிதான் கேட்குறாரு, நீ உயிரோட இருக்கேன் அப்படிதான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, வாசிங்களேன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் தானியேல் எப்படி வெளியில் வர்றான்னா, ஒரு கீறல் கூட இல்லாமல் வெளியில் வர்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஜனம் நினைக்கும், இவனை தூக்கி குழியில் போட்டுட்டோம், இவனை ஏதாவது ஒன்று உள்ள என்ன பண்ணிரும். ஆனால் ஆண்டவர் உயர்த்துகிற விதம் அவன் போட்ட குழியை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
இந்த வசனம் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து. ஆமென் சொல்லுங்களேன். எங்கே கம்பீரிக்கிறோம்னா சீயோனின் உச்சியிலே. ஆமென் சொல்லுங்களேன். அதான் நம்முடைய ஆராதிக்கிற முறையாய் நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எத்தனை பேர் என்னை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார்ன்றதை சொல்றீங்க? அப்ப தூர தேசத்துக்கு, தூர தீவுகளுக்கு போய் அறிவியுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. நான் செய்கிறதுக்காக அதற்காக நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். வாரந்தோறும் இல்லைன்னா எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு நல்ல வாகனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி அங்கங்கே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி வச்சு கீபோர்டு எடுத்துகிட்டு போய் நல்லா ஆராதிச்சு தேவனுடைய வார்த்தைகளை பேசிட்டு வந்துடணும். ஜனங்கள் வரணுன்றதெல்லாம் தேவையே இல்லை. ஜனங்கள் வரணுன்ற அவசியம்லாம் என்ன இல்லை இல்லை. ஒரு ஸ்டாண்டை தூக்கி வச்சு நம்ம பாட்டில் பேசுறதை பேசிட்டு திரும்ப வந்துக்கிட்டே என்ன பண்ணலாம்? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? சம்சா விற்கிறார் காலைல ஒருத்தர். எப்படி இருப்பார் தெரியுமா? குழந்தைகளுக்கு பிடித்த சமோசா, வாங்க வாங்க வாங்க. அவர் 4 பேர் வாங்கணும்னு அதை கத்திட்டு போறாரு. அந்த சத்தம் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? அவர் சொல்றதுலயே போய் சம்சா என்ன பண்ணிடுவோம்? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்ப தேவனை அறிவிக்கிற, அதாவது இந்த வசனம், இந்த வார்த்தை என்னோட பேசு. தூரத்தில் உள்ள தீவுகளிலே, தீவுனா என்னன்னா சுத்தி தண்ணி இருக்கும், நடுவுல அந்த கிராமம் என்ன பண்ணும்? நடுவில் அந்த கிராமம் இருக்கும், சுத்தி தண்ணி என்ன பண்ணும்? உலகத்தின் பாடுகளில், உலகத்தின் விக்கிரக ஆராதனைகளில் சிக்கி இருக்கிற தீவுகளுக்கு நாம் போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் தீவுகள். நல்லா வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல போய் ஆராதிச்சா 1000 ரூபாய் காணிக்க வருன்றதுனால போய் ஆராதிக்கிற கூட்டமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலரை நான் பார்க்க முடியும். கரெக்டாக நியூ இயர் வந்துட்டா எல்லா விசுவாசிகள் வீட்டுக்கும் ஒரு ரவுண்ட் என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு 500 ரூபா கணக்கு பண்ணால் 10 வீட்டுக்கு போனால் 5000 ரூபா, அப்படி கணக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய தாகம் ஏக்கமெல்லாம் எங்கே இருக்கணும்னா இந்த தீவுகளிலே கர்த்தரை குறித்து ஆராதிக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு எந்த விதத்திலும் எப்படியாவது தேவனை என்ன பண்ணிடணும்? மகிமைப்பற்றணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை உயர்த்தணுங்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளிலே அறிவித்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த பகுதி, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை நம்முடைய சபைக்கன்று, இந்த வார்த்தையை படிக்கும்போதே நம்முடைய சபைக்கன்று சொல்லப்பட்ட வார்த்தையை போல இருந்துச்சு. எத்தனையோ சிதறடிக்கப்பட்ட மந்தையின் ஆடுகளை மறுபடியும் கர்த்தர் கூட்டி கொண்டு சேர்க்கும் காலம் இது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, இவங்களுடைய காரியம் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, சபையில் இப்படி ஆட்கள் இல்லை, அப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கென்று தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ற வாக்கு தத்தத்தை தூர தேசத்திலே அறிவிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எங்களை மறவாமல் நினைந்திருக்கிற தெய்வமே, எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்கள் பேரில் நினைவாக இருக்கிறவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும், அது எரிகோ மதிலானாலும் குழியின் சூழ்நிலையானாலும் நாங்கள் உண்மையே துதிக்கிறவர்களாக இருக்கட்டும்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்களேன். நாங்கள் உண்மையே துதிக்கிறவர்களாக இருக்கட்டும்ப்பா. நாங்கள் உண்மையே துதிக்கிறவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே.